ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு இந்த பட்ஜெட்ல எந்த போனை தேர்ந்தெடுக்கிறதுன்றதே கன்ஃபியூஸா இருக்கும். அப்படிப்பட்ட பட்ஜெட் என்ன பட்ஜெட் கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்டு ரெண்டு போனை ஒரே பட்ஜெட்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன பிராண்டு, என்ன போனு, அந்த போன்ல எந்த போன் பெஸ்ட்ன்றதை நம்ம கம்பேரிசன் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அந்த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோரோலா தரப்புல இருந்து சமீபத்தில் லான்ச் செய்யப்பட்ட ரெண்டு போன், மோட்டோரோலா Edge 60 Fusion மற்றும் மோட்டோரோலா Edge 60 Styles. இந்த ரெண்டு போனுக்கு என்ன டிஃபரெண்ட், இந்த ரெண்டு போனும் சேல்ஸுக்கு வரப்போகுது, இந்த ரெண்டு போன்ல நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோரோலா போனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பார்க்கணும். இந்த மோட்டோரோலா இந்த செக்மெண்ட்ல இந்த மோட்டோரோலா போனை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா சில விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்ந்தெடுக்கணும். அது என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மோட்டோரோலா இந்த 25,000ல ரெண்டு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு மோட்டோ Edge 60 Fusion, இன்னொன்னு மோட்டோ Edge 60 Stylus போனு. இந்த போனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அருகில மோட்டோ ஷோரூம் இருக்கா, மோட்டோ சர்வீஸ் சென்டர் இருக்கான்றத தெரிஞ்சுங்க. மோட்டோ சர்வீஸ் சென்டர், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா மோட்டோரோலா போனுக்கு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் நிறைய இடத்துல கிடையாது, உங்க பெரிய பெரிய சிட்டியில மட்டும்தான் இருக்கு. அதனால அருகில மோட்டோரோலா சர்வீஸ் சென்டர் இருக்கா, ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கான்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா வாரண்டி பீரியட்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தான் நோக்கி போனோம். அது அருகில இருந்தாதான் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போன் மட்டும் இல்ல, எந்த போன் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர், டீலர்ஸ், அதாவது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கான்றத பாத்துக்கோங்க. பிராண்டடோட ஓன் சர்வீஸ் சென்டர் இருந்தா மட்டுமே அந்த போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த மோட்டோரோலா போனுக்கு வருவோம். மோட்டோரோலா போன்ல அப்டேட்ல சில பஞ்சாயத்து இருக்கு நிறைய பேர். ஆனா ஒரு சில பேர் என்கிட்ட மோட்டோரோலா 60 Stylus வாங்கலாமன்ற கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில். ஆனா மோட்டோரோலா போன்ஸ் சில பஞ்சாயத்துகள் இருக்கு. உங்க ஏரியாவில் யாராவது மோட்டோரோலா Edge 50 சீரிஸ், இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன 50 சீரிஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மோட்டோரோலா Edge 60யோட சீரியஸ்க்கே வரலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த போனை நீங்க பத்தி தேடவே ஆரம்பிக்கணும், தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கணும். என்னோட ஒப்பீனியன். நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஏரியாவில் மோட்டோரோலா சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இதில் மட்டும் இல்லாம மோட்டோரோலா இந்த Edge 60 சீரிஸ்க்காக எல்லா போன்ஸையும் நான் ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். மோட்டோரோலா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போன்ஸை கொண்டு ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம். மோட்டோரோலா Edge 60 Fusion பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா 24,999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அண்டர் 25K மோட்டோரோலா தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த போன்ல இது ஒன்று. கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா பேக்ல 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். 4 கேமரா கிடையாது, 3 கேமரா, ஒரு ஃபிளாஷ் தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா IP68 69 மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா பேக்ல வந்து மெயின் கேமரா என்ன கொடுக்குறாங்கன்னா 50 MP மெயின் கேமரா சோனி லிட்டியாவோட 700C கேமரா கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1.5K கொண்ட குவாட் கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ். இந்த பிரைட்னஸ் வந்து உங்க டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்ற அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து செக்மெண்டோட AI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருப்பாங்க. மோட்டோ AI இன்பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 7400 சிப்செட்டோட பேருக்குறாங்கன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம 7400 சிப்செட் இதே போல ரியல்மி நார்சோ 80 ப்ரோன்ற போன்ல இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனுக்கு மோட்டோ 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, டால்பி அட்மாஸோட கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட நல்ல ஃபீச்சர்ஸோட கொடுத்திருக்காங்க இந்த போன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து SDS ஐ கேர் ப்ரொடக்ஷன், கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுவே நம்ம இதுல பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 32 MP கேமரா கொடுத்திருக்காங்க. பேக்ல 50 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட், அது வந்து 2 mm ஃபோக்கல் இருக்கும். இந்த 13 MP அல்ட்ரா வைட் மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட்ல மேக்ரோ இன்பில்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த அல்ட்ரா வைட் வச்சு நீங்க மேக்ரோ எடுத்துக்கலாம்ன்றது தெரிஞ்சுங்க. அதனால உங்களுக்கு வந்து மூணாவது கேமரா வந்து 3in லைட் சென்சர், அந்த லைட் சென்சர் தேவையில்லை. ஆனா மெயினா 2 கேமரா வந்து சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க, லைட்டை உள்ள இழுக்கிறதுக்காக, அப்சர்வ் பண்றதுக்காக. ஆனா மோட்டோ தரப்புலேருந்து இது ஒரு அட்வான்டேஜ்ன்றத தெரிஞ்சுங்க. இப்படியே நம்ம மோட்டோ Edge 60 Stylus வந்தோம்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுலயும் வந்து பேக்ல வந்து 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். டிசைன் வெக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா 3 கேமரா செட்டப் தான். இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் வந்து AI ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா சோனி லிட்டியா மெயின் கேமரா சோனி லிட்டியா 700C தான் போயிருக்காங்க. அதுல பார்த்தா அதே கேமரா தான். அது மட்டும் இல்லாம இதுலயும் மோட்டோ AI வருது. இதுல பாத்தீங்கன்னா 6.7 inch கொண்ட POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலயும் 6.67 inch கொடுத்திருப்பாங்க. ரொம்ப
லைட்டான டிஃபரன்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா 13MP அல்ட்ரா வைட் வருது. சேம் கேமரா செட்டப் அதே மேக்ரோவோட வருது. கேமரா செட்டப் எந்தவித மாற்றமும் இல்ல. இதுல வந்து சின்ன சின்ன மாற்றம் மட்டும் தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன மாற்றம் என்னன்றதை நான் உங்களுக்கு கம்பேரிசன்ல சொல்றேன். இப்போ அதுக்கு இதுலயும் ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கு, ஏஐ ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு போனுமே வந்து ஏஐயோட தான் இருக்கு. இப்போ எனக்கு இந்த பட்ஜெட்ல எந்த போன் தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ் போவா, Edge 50 ஃபியூஷன் போவான்றதை நம்ம கம்பேரிசனை பத்தி பார்ப்போம். இப்போ நான் கம்பேரிசனுக்காக ஒரு சின்ன எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மோட்டோரோலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சைடுல உள்ள மோட்டோரோலா Edge 60 ஃபியூஷன், இதுக்கப்புறம் Edge 60 ஸ்டைலஸ். Edge 60 ஃபியூஷனை பார்த்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6 Edge 60 பொறுத்த வரைக்கும் 6.67 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வேணும்னா மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ் போய்ங்க. பெரிய டிஸ்பிளே ரொம்ப பெரிய டிஸ்பிளே இல்ல, பாயிண்ட் லெவல் தான் பெருசா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராசஸரை பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்னாப் டிராகன் வேணும்னா நீங்க அதுல போய்க்கிங்க, ஸ்டைலஸ் போய்க்கிங்க. மீடியாடெக் போதுன்னா இதில் வாங்கிக்கிங்க, ஃபியூஷன் வாங்கிக்கிங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கோரில் மீடியாடெக் தான் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, பாயிண்ட் பெர்சன்டேஜில். உங்களுக்கு வந்து ஸ்னாப் டிராகனில் 2.4 GHz கொடுத்துருக்காங்க ஆக்டா கோர். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 GHz கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்பில் எந்த வித மாற்றமும் இல்லை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கில் ஒரு அட்வான்டேஜ் 500 mAh அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 500 mAh கம்மியாக இருக்கும். 5500 mAh மீடியாடெக்கில் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட வர Edge 60 ஃபியூஷனில் Edge 60 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. பாக்கி ரெண்டுத்துலயும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒன்று தான். ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் ரொம்பலாம் டிஃபரெண்ட் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா மீடியாடெக்ல தான் ஒரு 4000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அதிகமா இருக்கு. அது இல்லாம பேட்டரி லைஃபும் அதிகமா இருக்கு. ஆனா இதை விட இதுல என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மீடியாடெக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. மீடியாடெக்கு தான் ஏன் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு 3 years OS அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா Edge 60 ஸ்டைலஸ்க்கு 2 years தான். செக்யூரிட்டி பேட்சஸும் மீடியாடெக் 4 years, ஸ்டைலஸ்க்கு 3 years தான் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம மத்த இதுல ஏன் இதுக்காக ஒரு சில இதை குறைச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, மீடியாடெக்கை தாண்டி ஸ்டைலஸ்ன்ற போனுக்கு ஒரு ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க, பென் மாதிரி. அந்த ஸ்டைலஸை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைலஸ் வச்சு ஏஐ ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம், ஸ்டைலஸ் வச்சு ஏஐ டிராயிங் பண்ணிக்கலாம். அந்த அட்வான்டேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன்ஸ் ஃபேக்டர் எல்லாமே ஒன்று. இப்போ ஓவரால் கன்க்ளூஷன்ல எல்லா ஸ்பெக்கையும் பார்த்திருப்பீங்க, சேம் ஸ்பெக் தான். உங்களுக்கு ஓவரால் ஸ்பெக் வைஸா நீங்க பார்த்திருப்பீங்க, அது இதை தெரிஞ்சிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பாக்கீங்க மோட்டோ Edge 60 ஃபியூஷன் தான் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல நான் என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஓவராலா பர்ஃபார்மன்ஸ், டிசைன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நீங்க மெயினா வச்சு பாத்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நீங்க அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டோ 60 ஃபியூஷனுக்கு தான் போகணும். அது வந்து 24,999 ரூபாய்க்கு வருதுன்னு விலையை பார்த்துரும். மோட்டோ 60 ஃபியூஷன் 24,999 ரூபாய்க்கு வருது. இதுவே நீங்க வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ஸ்டைலஸ் வேணும், நான் பட்ஜெட் லெவல்ல சாம்சங் S Pen யூஸ் பண்ண முடியாது, அதனால இந்த ஸ்டைலஸ் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 22,999 ரூபாயில, நான் ஆஃபர்லாம் இல்லாம சொல்றேன், நார்மலா இந்த பிரைஸ்க்கு வர போகுது 22,999 ரூபாய்க்கு மோட்டோ Edge 60 ஸ்டைலஸ் போய்க்கிங்க. எனக்கு அந்த ஸ்டைலஸ் பேனா வேணும்ன்ற ஒரு காரணம்னா நீங்க ஸ்டைலஸோட போயிருக்கீங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க வந்து மீடியாடெக்கோட இருக்கிற மோட்டோ Edge 60 ஃபியூஷனுக்கு போயிருக்கீங்க. எது வேணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. என்னோட ஒப்பீனியன், என்னோட கம்பேரிசன் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையை தெரிந்து நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த போன்ஸ்ல நீங்க எந்த போன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருக்குன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு கண்டிப்பா டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிட்டு, அதனால வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாம உடனுக்குடன் லேட்டஸ்ட் டெக் அப்டேட் தெரிஞ்சுக்க AK Worldwide Tech.com ஃபாலோ பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.